ஆண்டி உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஷாலினி. ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஸ்கூலுக்கா? நீ வேற 25 வயசு பொண்ணுப்பா. ஓ, உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்கா. அவங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000மா? அவங்க அப்பாவே மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இவளுக்கு மந்த்லி 2 lakhs. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணோம்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்துல தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா, பின்ன ஏன்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் தர மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. நடப்போமா. உனக்கு லவ் எல்லாம் கூட இருக்காடா? என்ன யாருமா லவ் பண்ணுவா? ஏன் உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. மை நேம் இஸ் ரகுவரன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா, என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன் கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலையெழுத்து. ஓ காட், வெரி பேட் ஃபேட். இன்டர்வியூவில் வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான் இப்போ வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையா இங்கிலீஷில் மாற்றினீங்கல்ல, என்னையும் மாற்றிருக்கலாம்ல, ஏன் மாற்றலை? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேர் ரகுவரன்.